அம்மா 3 வகையான பெண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில். ஆம்பளைகிட்ட சொல்கிறேன். மனைவி ஒருத்தர் திட்டுறாரு, என்னடி நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிறான். சில பெண்கள் என்ன கத்துற, பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா, ஏயா கத்துற. இது ஒரு வகை. ஒரு அம்மா சொல்லுது, நம்ம வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறாரு. 2வது வகை இருக்கு. இன்னொரு அம்மா, இந்தடி உன்னைய உதைக்காம விட மாட்டேன்டி அப்படின்னு. வாய்க்குள்ளேயே பேசிட்டே போவான். என்ன பேசுகிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. இது 2வது வகை. 3வது வகை ஒரு அம்மா இருக்கும். உன்னை அருவாள் எடுத்து நான் வெட்டி விட்டு ஜெயிலுக்காது போவனே ஒழிய உன் கூட நான் வாழ மாட்டேன்டி அப்படின்னு திட்டுறேன். ஒரு பதிலும் சொல்ல, கொண்டு விட வேண்டிய ஒன்னே இப்படியே உட்காந்துருந்தா என்ன நினைப்பீங்க அந்த பொம்பளைய? இதுதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. எந்த நேரம் வேணாலும் புருஷனை விஷம் வச்சு கொண்டுருவா. வீட்டில் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் தான் புருஷனும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் ஆம்பளை நெஞ்சை நிமித்திட்டு ரோட்டில் நடக்க முடியும். ஒரு பெண் அந்த தாலி கொடியை நிம்மதியாக பாதுகாத்து நல்ல பிள்ளைன்னு ஒரு மனைவி பேரெடுத்தா தான் ஆம்பளை நெஞ்சை நிமித்திட்டு நடந்து ரோட்டில். யார்ரா? லட்சுமி வீட்டுக்காரரா? அப்படியா, லட்சுமியோட வீட்டுக்காரரா? ஆள் இவ்வளவு பந்தாவன் நடந்து போகிறாரு. அந்த பிள்ளை தங்கமான பிள்ளையா, அதனால தான் அவர் அப்படி நடந்து போகிறாரு. அந்த பிள்ளை ஏதாவது ஒரு ஏட்டிக்கு பூட்டியா, ஏதாவது ஒரு கேரக்டர் தப்பான பிள்ளையாக இருந்தால் அந்த லட்சுமி வீட்டுக்காரரு நெஞ்சை நிமித்தி நடக்க முடியுமா? நடந்து போகிறப்பே சொல்லுவேன், அவர் போகிறார்ல, யார் தெரியுமா? அவங்க வீட்டுக்காரர். யாரா தெரியாதா? ஓடிருச்சான். அந்த பிள்ளை ஓடிருச்சுன்னா ஒரு ஆம்பளை நெஞ்ச நிமித்திட்டு நடக்க முடியுமா? ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் என்பதை வைத்துத்தான் ஒரு குடும்பம் என்பது நிர்ணயிக்கப்படும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் பெண்கள் இருந்தால் தான் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஒரு பொருளை டிவியில் விளம்பரம் பண்ணுறவங்க கூட பெண்களை வச்சு விளம்பரம் பண்ணால் தான் பொருள் நல்லா விற்கும். ஒரே கம்பெனிக்காரே 2 சோப்பு தயார் பண்ணான். ஒரு சோப்பு லிரில்னு ஒரு சோப்பு, இன்னொன்று லைபாய். லைபாய் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான்னா ஆம்பளையை குளிக்கிற மாதிரி காமிச்சான். ஆரோக்கிய வாழ்விலேயே காப்பது லைபாய், லைபாய் இருக்குமிடம் ஆரோக்கியம் விடமே, லைபாய்ன்னு 4 ஆம்பளைய பாத்ரூமில் குளிப்பேன். லிரில் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான் தெரியுமா? ஒரு அருவியில் ஒரு பெண் குளிக்கும். லா 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 கம் அலைவ் வித் ஃப்ரெஷ்னஸ் லிரில் அப்படின்ற ஒரு பொம்பளை பிள்ளை நுரையிலேருந்து அப்படி வெளியே வரும். ஒரு நாளைக்கு 15 லட்சம் சோப்பு விற்கிது. ஆம்பளையில் வச்சு விளம்பரம் பண்ண லைபாய் சோப்பை முனியாண்டி விலாசில் கை கழுவுற இடத்துல வச்சுருக்கேன். குளிக்கிறதுக்கு விளம்பரம் பண்ண சோப்பை. ஒரு பெண் இருந்தால்தான் ஒரு பொருளையே விளம்பரம் பண்ண முடியுது. இன்றைக்கும் காப்பி, நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த சன்ரைஸ் காப்பிக்கு இந்த பாட்டு தான். நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம் புதிய சன்ரைஸ் சன்ரைஸ் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை தான் காப்பி கொண்டு வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி நர்ஸாக இருக்கிறது யார்? பெரும்பாலும் பெண்கள் தான். நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கப்ப மேல் நர்ஸ் ஆர்டர்லி MNO அப்படின்னு ஆம்பளைய நர்ஸாக இருந்தாங்க. நல்ல கண்ணங்கரேர்னு தண்டி இருப்பார் நர்ஸு. மீசையை முறுக்கிக்கிட்டு ஊசி போட வருவார். ஊசியே திரும்பி போடுறா அப்படின்னு அவன் இப்படியே பார்த்துட்டு, என்னடா அது பிஜுவா பக்கிரி மாதிரி இருக்கான், இவனை போய் நர்ஸாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, நான் ஊசியே வேணாமியா, நான் செத்தாவது போகிறேன், உன் கையில் நான் ஊசி போட மாட்டாங்கிறேன். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை நர்ஸாக இருந்தால் அந்த ஆஸ்பத்திரி எப்படி இருக்கான்? சிஸ்டர் சிஸ்டர் ஊசி போட எப்போ சிஸ்டர் வருவீங்க? இந்த போகிறேன் சார் அப்படின்ட்டு அந்த பஞ்சில் அப்படி தடவி விடுவாங்க. போடுங்க சிஸ்டர் அப்படின்னா போட்டாச்சு. போட்டாச்சா? வலிக்கவே இல்லை. அதுதான் பெண்கள்.
ஒருத்தனுக்கு வலிக்கக்கூடாது என்ற மன இரக்கம் கருணை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்குது. 1ஆம் கிளாஸில் ஆம்பளைய வாத்தியாரா போட்டால் என்ன ஆகும்? அனில் அனில் ஆடு சொல்றா சார் சார் சொல்றா அப்படின்னு மிரட்டினார்னா, நான் மாடு மேய்க்க போகிறேன் சார், உங்கள்கிட்ட படிக்க மாட்டேன் சார். ஆனால் பாடம் நடத்திட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு பையன் டீச்சர் உச்சா வருது அப்படின்னா, அந்த டீச்சர் கூட்டிகிட்டு போய் அவனை உச்சா போக வச்சு திருப்பி கொண்டு வந்து, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான் பாட்டை அவ்வளோ ரசித்து நடத்துவாங்க ஒரு பெண் ஆசிரியை. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு பெண்ணால் வெறும் ஆசிரியராக ஒரு தாயாக மட்டும்தான் இருக்க முடியுமா? ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், வெக்கப்படணும். யாராவது கூப்பிட்டா உன் பேர் என்னம்மா? பேரும் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னா தான் அருமையான பிள்ளை. பேசுகிறதுக்கு வெக்கப்படும் அப்படிம்பாங்க. வெக்கப்பட்டால் ஒரு போலீஸ்கார அம்மா இன்ஸ்பெக்டரா ஐஜியா டிஐஜியாக இருக்க முடியுமா? ஒரு அம்மா டிஎஸ்பியாக இருக்குது. ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், மேடம் எங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சு. அப்படிங்களா? திருடா அப்படின்னா என்னடா அது திருடா? எப்போ எஃப்ஐஆர் கொடு அப்படின்னு கையெழுத்து போட்டு பின்னாடி அந்த டிஎஸ்பி அம்மா துப்பாக்கி சொருகியிருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னே அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு நடத்துவாங்க? பசியோடு உட்காந்துருப்பான். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை. பசியோடு இருக்கவனுக்கு இத்தனை தோசையை சொன்னான் அவனுக்கு எப்படி இருக்கான்? இத்தனை தோசையும் சுட்டுவிட்டு எப்படி பிரிப்பாங்க தெரியுமா? அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பயே தோசைய ஒன்றுமே வேலை செய்யாத தெண்டமாக இருக்கிற அப்பனுக்கு 4, மாவாட்டி தோசை சுடுற அம்மாவுக்கு 3, ஊர் சுற்றுற அண்ணனுக்கு 2, வயசுக்கு வந்த பாப்பாவுக்கு 1. எவன்டா இதை பிரித்து கொடுத்தது? வீட்டில் இருக்கிற தோசையில் கூட அப்பனுக்கு 4 அம்மாவுக்கு 3ங்கிறத எவன் பிரித்தது? யாருக்கு அதிகமாக தேவைப்படுமோ அப்படித்தான்டா பிரித்து கொடுக்கணும். ஒரு பெண் உழைக்கின்றாள் என்றால் அவளுக்கு ஒரு தோசையை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத 1ஆம் கிளாஸ் பாடத்திலே தப்பாக நடத்திட்டானே. இங்கே உட்காந்துருக்கீங்களே, யாராவது இந்து யார், கிறிஸ்தவங்க யார், முஸ்லீம் யாருன்னு கேட்டுட்டா பக்கத்தில் உட்காந்து நீ யார் யார் கிடையாது. எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்றா உட்காந்துருக்கிறீங்க. உண்மையிலே தமிழகத்தில் தான் இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா ஒன்றாக வாழக்கூடிய ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு மட்டும்தாயா. இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரை போய் அந்த ஐயப்பன் கோயில் நட சாத்திரப்ப யாரோட பாட்டு போடுவாங்க தெரியுமா? ஐயப்பன் கோயில் சாத்திரப்ப ஒரு பாட்டு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்களுக்கு தெரியும். ஹரிவராசனம் சாமி சரணம் ஐயப்பா. இந்த பாட்டை பாடினது யார் தெரியுமா? கேஜே ஜேசுதாஸுங்கிற கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்தவர் பாடிய ஒரு பாடலை கேட்டு தான் ஐயப்பனே டெய்லி தூங்குறாரு அப்படின்னு சொன்னால் ஐயப்பனுக்கு தெரியுதியா, இந்து வேற இல்லை, கிறிஸ்தவர் வேற இல்லை, இஸ்லாமியர் வேற இல்லை, யார் பாட்டு பாடினாலும் நான் தூங்குவேன்னு சாமிக்கு தெரியுது. ஒரு ஊரில் கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சு. நாகசனை ஊதிக்கிட்டு இருக்கார் ஒரு ஆள். ஊதிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு ஆள் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆள் தவுள் அடிச்சுக்கிட்டு இருக்கான். தங்கிறதங்கா தங்கிறதங்கா தங்கிறதங்க தங்கிறதங்க தங்கிற தங்கிற தங்கிற. கச்சேரி முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய மாலையை தூக்கிட்டு வர்றாங்க. ஆஹா, அந்த ஊதுனவர் ஆஹா நம்ம வாசித்ததை ரொம்ப ரசிச்சிருக்கானுங்கடா அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக அப்படி கழுத்தை நீட்டினார். அவருக்கு போடுறத விட்டுவிட்டு இந்த ஒத்து ஊதிக்கிட்டு உட்காந்துருந்தான் பாரு, அவனுக்கு போட்டாங்க. டேய், நான் தாண்டா ஒரு 3 மணி நேரமாக வாசித்தேன், எனக்கு போடுறத விட்டுவிட்டு அவனுக்கு ஏன்டா போட்டீங்க? அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன்,
நீங்கள் இடையில எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்கங்க. கொஞ்ச நேரம் ஊதுனீங்க, அப்புறம் அப்படி எடுத்து வச்சிட்டீங்க. ஆனால் ஐயா தான் 9 மணிக்கு வாயில் வச்சவர் 12 மணி வரைக்கும் பிபிஐ எடுக்கவே இல்லைங்க. உங்களை விட திறமசாலி அவர் தாங்கன்ட்டு ஒத்து ஊதுனவனுக்கு மாலை போட்டாங்க பாரு. முன்னையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஏழைகள்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது. ஒருத்தன் இப்படி தான் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, டாக்டர் உட்காரியா உட்கார். காதில் இதை மாற்றி நெஞ்சில் வச்சார். மூச்சையில் விடு, நோயில் விடு, பின்னால் திரும்ப, மூச்சையில் விடு, இழு விடு. டார்ச் லைட் எடுத்தார். நாக்கை நீட்டு உள்ள அடித்தார். மூக்கை காட்டு, மூக்குக்குள்ளே லைட், காதுக்குள்ளே லைட் எல்லாம் அடிச்சுட்டு, இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னாரு. இதை முதலையே கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. 15 இடத்துல லைட் அடிச்சுட்டு இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னு இப்போ கேட்குறீங்கன்னு. காலையிலேருந்து மயக்கம் வருது சார், மூக்கிலேருந்து ரத்தம் வருது சார், கிருகிருன்னு வருது சார், நெஞ்சு அடைக்குது சார், செத்திரியம் போல் தெரியுது சாருங்கிறார். டாக்டர் திரும்ப டார்ச் லைட் எடுத்து மூக்கில் வாயிலெல்லாம் அடிச்சுட்டு பாக்கெட்லேயும் அடித்தார். அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே அடிச்சுட்டு பார்த்தா அவன் 15 ரூபா வச்சுருக்கேன். டாக்டர் பார்த்தாரு, உனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார். சார் நெஞ்சு வலிக்குது, சாக போகிறேன்னு. அதான் ஒன்றும் இல்லைன்ட்டன்ல, உனக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்துட்டார். சார் ஏன் சார் ஒன்றும் இல்லைன்னு. டாக்டர் ஏன் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா, அவன் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு அம்மா ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்க நின்றுக்கிட்டு இருக்கு, அரிசி வாங்க. திடீர்னு அம்மா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஏக்கா ஏக்கா சீதாக்கா ஏக்கா ஏக்கா இப்படியே கிடக்குது, என்னானே தெரில. போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் எல்லாம் பார்த்து கையில் ஒரு துணியை சுற்றி ப்ரெஷர் பார்க்குறாரு. மீட்டரில் காட்டுது. ப்ரெஷர் சீதாவுக்கு 400 இருக்குது. அந்த சீதா சொல்லுது, இன்னும் ஒரு 100 வேணால் சேர்த்துக்குங்க, 500 அறந்துட்டு போகுது. அப்படி ஏய் காசு கொடுக்குறோம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன் உடம்புல இருக்க ரத்தம் அழுத்தம் 400 ஆயிடுச்சு. அப்படியா, ஏன் இருந்தால் இருந்துட்டு போகுது, இன்னும் 50 கூட்டினா செத்து போயிடுவேன். அது எனக்கு என்ன சாமி தெரியும், ப்ரெஷர்னா என்னான்னு தெரியாது, சுகர்னா என்னான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்து சுகர் பார்க்குறாங்க, 350 இருக்குது. அம்மா உனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, உனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, உனக்கு இந்த மாத்திரையெல்லாம் நீ சாப்பிடு, அப்போ தான் இனிமேல் நீ நல்லா இருக்க முடியும். நான் வர்றப்ப எல்லாத்துக்கும் ஒரு அம்மா பிஸ்கட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வாங்கி பாருங்களேன். நீங்கள் மீட்டிங் கேட்குறவங்க லேசாக பசி எடுக்கக்கூடாதுன்னு உண்மையிலே இந்த புள்ளி லைன் கூட்டத்தில் தான் பிஸ்கட்டு கொடுத்த கூட்டம் முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் மட்டும்தான். நம்ம சகோதரிகள் வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல. எல்லாம் தான். நான் இப்படித்தான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். தயிர் சாதமும் ஊறுகாயும் கொடுத்து விட்டாங்க. நான் பேச வர்றப்ப நானும் என்னென்னமோ பேசி பார்க்குறேன். ஒருத்தனும் சிரிக்க மாட்டாங்கிறான், கை தட்ட மாட்டாங்கிறான். என்னடான்னு பார்த்தா தயிர் சாதத்தை கையில் உழப்பியிருக்கேன், கை தட்ட முடியல. சரி அது கூட பரவாயில்ல. நான் மேடையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். முன்னால் ஒருத்தன் மாங்காய் ஊறுகாயை வலித்து என் முன்னால் அப்படியே காட்டுறேன். காட்டிட்டு நாக்கில் இழுத்து அப்படின்ட்டான் பாருங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என் வாயெல்லாம் ஊறி பெரியவர்களேன்ட்டு வாய் பூரா எச்சி ஆகிப்போச்சு. ஆனால் இங்கே நம்ம சகோதரிகள் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. நான் வர்றப்பே ஒரு அம்மா வாய்க்குள்ளே முனகுச்சு, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது ஏக்கா 6:30 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்துட்டான், இப்போ தான் போகிறாரு இந்த ஆள் அப்படின்னு என் காது பட ஒரு அம்மா சொல்லுச்சு. கண்டிப்பாக நான் உங்களை சோதிக்க மாட்டேன்.